பொது இடத்தில் குப்பை கொட்டுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று எமது செய்தியாளர் பத்மநாபன் எழுப்பிய கேள்விக்கு ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பெங்களூர்ல தெருவுலையோ அல்லது பொது இடத்துலையோ குப்பை கொட்டினா அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைனை கட்ட தவிர்த்துனா அதாவது அந்த தெருவில் இருக்க மொத்த குப்பையை எடுத்து வந்து அவங்க வீட்டில் போட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாமா? சாத்தியமா? இது நடைமுறைப்படுத்தினா ஃபைன் தருமா? கொண்டு வந்தால் நாடு சீராகும் சார். மக்களை சுகாதாரம் இல்லாமல் நல்ல முறையில் சீர்கேடு இல்லாமல் நல்லா சுத்தமாக இருந்து வாழ்வாதாரம் நல்லா பாதிப்பாகும் சார். இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு 100க்கு 100 நல்லது சார். ஏன்னா பொதுமக்கள் வந்து நாடு சுத்தமாகவும் வீடு சுத்தமாகவும் இந்த மாதிரி ஃபைன் போட்டு நாட்டு கொண்டு வந்து யார் சார் சொன்னதை செய்கிறாங்க? யாரும் சொன்னதில்லை. இந்த திட்டத்தை வந்து பெங்களூரில் போட்டாங்க பாரு, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும். சட்டத்திட்டத்தை நல்லா தானே இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். அப்போ தான் குப்பை இங்கே சேராது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பயம் வரும்ல, நம்ம வீட்டில் வந்து கொட்டிடுவாங்கன்ட்டு. கரெக்டான நல்ல திட்டம் தான். தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா குப்பையை வந்து குப்பை தொட்டியில் தான் கொட்டணும். ஏன்னா அது குப்பை தொட்டியில் கொட்டாமல் கண்டத்தில் வீசுறதுனால அது எல்லாருமே பாதிப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம எவ்வளோ பேர் நம்ம துப்புரவுத்துறையில வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும். குப்பை தொட்டியில் கொட்ட தான் எல்லாருமே வலியுறுத்துறாங்க. ஆனால் அதை யாருமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. எங்கள் மக்களோட மைண்டில் என்ன இருக்குன்னா, ரோட்டில் குப்பை கொட்டினா யார் கேட்க போகிறா அப்படின்ற ஒரு மெயின் ரீசனே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. கொட்டினாலாம் வந்து நகராட்சியோ பஞ்சாயத்து எதுவுமே ஃபைன் போட மாட்றாங்க. அந்த ஒரு பயம் இல்லை. அந்த பயம் இல்லாதனால தான் மக்கள் வந்து ரோட்டில் கொட்டுறாங்களோ, மெடிசன்ஸே வந்து ரோட்டில் தான் கொட்டுறாங்க. வேஸ்டேஜ் இதுவே. பொது இடத்தில் குப்பை கொட்டுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று எமது செய்தியாளர் பத்மநாபன் எழுப்பிய கேள்விக்கு ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.